வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 3 முக்கியமான விதிமுறைகளை அறிவித்துள்ளது. இதை பற்றி பின்பற்ற தவறினால் குடும்ப அட்டைகள் முழுமையாக ரத்து செய்யப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. போலியான அட்டைகளை ஒழித்து தகுதியான ஏழை எளிய மக்களுக்கு சலுகைகள் சென்றடையப்படுவதை உறுதி செய்வதே இகேஒய்சி பதிவு மற்றும் ஆதார் இணைப்பு தற்பொழுது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. சுமார் 3 கோடி முறையற்ற ஆதார் அட்டைகளை ரேஷன் அட்டைகளை நீக்குவதன் மூலம் அரசுக்கு ஏற்படும் பெரும் நிதி இழப்பை தடுக்க அதிரடியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது. மேலும் ஒரே நாடு ஒரே ரேஷன் அட்டை திட்டத்தின் கீழ் விரிவுபடுத்தப்பட்ட வசதிகள் மற்றும் நியாய விலை கடைகளில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தல் போன்ற மாற்றங்கள் விநியோக முறையில் வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்கும். பொதுமக்கள் இந்த மாத இறுதிக்குள் தங்கள் விவரங்களை சரிபார்த்து புதுப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறதுங்க. ஸோ ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 3 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியராக சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும் மக்களே. ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 3 முக்கியமான அதிரடி அறிவிப்புகள். பிஹெச்ஹெச், என்பிஹெச்ஹெச், ஏஏஒய் ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் செய்யக்கூடிய அவசியமான மாற்றங்கள் மற்றும் காலக்கெடு. ஸோ ஓகேங்களா, அந்த 3 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன அதை சொல்லிடுறேன். ஓகேங்களா, முதல்ல இகேஒய்சி கட்டாயம். இந்த மாதம் தான் உங்களுக்கு இறுதி. அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களும் இந்த மாத இறுதிக்குள்ளார ஆதார் அடிப்படையிலான பயோமெட்ரிக் சரிபார்ப்பு இகேஒய்சியை முடிக்க வேண்டும். ஆதார் இணைப்பு காலக்கெடு. ரேஷன் அட்டையுடன் ஆதார் இணைக்கப்பட்டவர்கள் 2025 மார்ச் 31க்குள் இணைக்கப்பட வேண்டும். தவறினால் அட்டை ரத்து செய்யப்படும். ஒரே நாடு ஒரே ரேஷன் அட்டை திட்டத்தின் மூலம் 28 மாநிலங்களில் உள்ள 80 கோடி மக்கள் நாட்டின் எந்த பகுதியிலும் ரேஷன் பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம். இதுதான். ஸோ பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு, இது ஒரு செக்யூரிட்டிக்காக இதை கேட்குறாங்க. மேலும் 3 கோடி போலியான ரேஷன் அட்டைகளை பார்த்திங்கன்னா கணக்கெடுத்து அதை நீக்கணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. இந்த ரேஷன் அட்டைகளை உடனடியாக அதை நீக்கியே ஆகணும் அப்படின்ற மாதிரி. இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரே நாடு ஒரே ரேஷன் அட்டை திட்டத்தில் கீழே கொண்டு வராங்க. 20,000 கோடி சேமிப்பு அரசுக்கு. போலியான அட்டைகளை நீக்கியதன் மூலம் ஆண்டுக்கு 20,000 கோடி ரூபாய் இழப்பு தவிர்க்கப்படுகிறது. ஸோ புதிய நடவடிக்கைகள் இனி என்ன நடவடிக்கை பண்ண போகிறாங்க, புதிய நடவடிக்கைகள் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிசிடிவி கேமரா ரேஷன் கடைகளில் உள்ள முறைகேடுகளை தவிர்க்க தமிழ்நாட்டின் ரேஷன் கடைகளில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட உள்ளன. கைரேகை மற்றும் ஆதார் சரிபார்ப்பு. நீண்ட காலமாக இருந்த கைரேகை பதிவு மற்றும் சிக்கல்களை தீர்க்கவும் தரவுகளை உடனுக்குடன் புதுப்பிக்கவும் புதிய நடைமுறைகள் கண்டறியப்பட்டுள்ளன. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரேஷன் அட்டை முடங்காமல் இருக்க கைரேகை மற்றும் ஆதார் சரிபார்ப்பு அவசியமாக பண்ணணும் அப்படின்றத தெளிவாக சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த ரெண்டுமே இது பார்த்திங்கன்னா இது செஞ்சே ஆகணும். ஒருவேளை இணைக்காவிட்டால் நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுக்குள் ஆதார் இணைக்கப்படாத அட்டைகள் முழுமையான செயலிழக்கப்படும். முழுமையாக பார்த்திங்கன்னா டீஆக்டிவேட்டே ஆகிடும். அதனால் இது எல்லாமே நீங்கள் செஞ்சு தயார் நிலையில் வைத்து கொள்ளுங்கள். ஸோ டிஜிட்டல் இந்தியா மற்றும் வெளிப்படைத்தன்மை. விநியோக முறையில் ஊழலை குறைக்கவும் 100% நேர்மையான முறையை பின்பற்றவும் புதிய டிஜிட்டல் விதிமுறைகள் அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதை குறிப்பாக சொல்கிறாங்க. இந்த டிஜிட்டல் விதிமுறைகள் மூலம் எந்த விதமான இஷ்யூஸும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக, ஊழலை தடுக்கணுன்றதுக்காக தான் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்றத குறிப்பாக சொல்கிறாங்க. ஸோ ரேஷன் அட்டைதாரர்களே உடனடியாக இந்த 3 விஷயங்களை செய்யுங்க, இல்லைன்னா உங்களுடைய அட்டை டீஆக்டிவேட் செய்யவிடும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.